இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது கிறிஸ்மஸ் திருவிழாவாக, ஒன்றிணைக்கும் கிறிஸ்மஸ் விழாவாக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயேசு பெருமான் அதிக வற்புறுத்தினது அன்பும் இரக்கமும் தான். ஆக நாங்கள் நடத்தின இந்த ஒன்றிணைவமா திட்டத்தின் அடிப்படையில் அந்த அன்பும் இரக்கமும் இருந்தது. அதேபோல் இன்றைக்கு இந்த இணைக்குவ நடத்தக்கூடிய இந்த ஒன்றிணைக்கும் கிறிஸ்மஸில் அதே அடிப்படையில் தான் அந்த அன்பும் இரக்கமும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. இந்த நாட்டுக்கு முதல்ல தேவையானது ஒன்றிணைதல் தான். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றிணைதல், ஏழைகளுக்கு உதவுவதற்காக ஒன்றிணைதல், அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக ஒன்றிணைதல், அநியாயத்திற்கு எதிராக போராடுவதில் ஒன்றிணைதல், எந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து போராட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு ஒன்றிணைதல், இப்போ சமீபத்தில் விவசாயிகளுக்காக ஒன்றிணைதல். இந்த ஒன்றிணைதல் தான் இப்போது தேவைங்கிறத உணர்ந்து நம்முடைய இனிக்கு அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு முதல்ல தேவை ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை தான். இன்றைக்கு நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை என்னென்று சொன்னால் அது சமத்துவம் தான், மத நல்லிணக்கம் தான், சகோதரத்துவம் தான் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மக்களை மதத்தால், ஜாதியால் பிளவுபடுத்துகிற சக்திகள் தங்களது வேலைகளை எந்த கூச்சமும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு மத நல்லிணக்கத்திற்காக நம்முடைய இணைக்கு இளையராஜா போன்றவர்கள் இன்றைக்கு அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மற்றவர்களிருந்து இன்றைக்கு உயர்ந்து தெரிகிறார் நம்முடைய இணைக்கு அவர்கள். அதற்காக நான் உள்ளபடி அவரை வாழ்த்துக்கிறேன், பாராட்டுகிறேன். இது கிறிஸ்மஸ் விழா. கிறிஸ்துவ நெறியாளர்கள் மட்டுமா இந்த மேடையில் இருக்கிறாங்க? இந்து மத பெரியவர்கள் இருக்கிறீங்க, கிறிஸ்துவ பிரிவுகள் இருக்கிறீங்க, இஸ்லாமிய பிரிவுகள் இருக்கிறீங்க. ஆக அனைத்து மதமும் இருக்கு இந்த மேடையில். ஆகவே அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற காரணத்தால் நான் தமிழகத்தை பார்க்கிறேன், இந்தியாவை பார்க்கிறேன் இந்த மேடையில். இப்படி பல்வேறு மதத்தை சார்ந்தது இருப்பது தான் தமிழகம், இந்தியா என்று நாம் சொல்லுகிறோம். பல்வேறு மதத்தை, இனத்தை, மொழியை சேர்ந்தவங்க சேர்ந்து வாழ்ந்தால்தான் அது இந்தியா, அதுதான் இந்தியா. வேற எதையும் சொல்லி தங்களது கட்சியை வளர்க்க முடியாதவங்க மதத்தை காட்டி இப்போ கட்சியை வளர்க்க சில முயற்சித்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் நிழல் எது, நிஜம் எது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் மதத்தை காப்பாற்ற வரல, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் தவிர வேற அல்ல. கிறிஸ்துவம் திரும்ப திரும்ப போதிப்பது அன்பைத்தான். உண்மை எங்கே இருக்கோ அங்கே தான் அன்பு இருக்கும். அன்பு இருக்கும் இடத்துல தான் உண்மை இருக்கும். இரண்டும் ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்கள். இதைத்தான் இயேசு பெருமான் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஏங்கி நின்ற மனிதர்களுக்கு ஏணியாய் இருந்தார், அவலைகளுக்கு ஆதரவாக இருந்தார், நோயாளிகளுக்கு அவர் ஒரு மருத்துவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை படிக்கிறப்போ இயேசு பெருமான் அவர்கள் பெரும்பாலும் ஏழைகள், கல்வி அறிவில்லாதவங்க, நோயாளிகள், தொழுநோயாளிகள், பெண்கள், அடித்தட்டு மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஆகியோரோடு தான் அவர் அதிகமாக இருந்திருக்கிறார், வாழ்ந்தே வந்திருக்கிறார். மக்களுக்காக போராடுறவங்களுக்கு ஆதிக்கவாதிகள் என்று கொடுக்கக்கூடிய பட்டம்தான் கலகக்காரர்கள், தேச விரோதிகள் என்பதாகும். அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மாறலை. ஆனாலும் இந்த போராட்டம் முற்று பெறலை, தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விவசாய போராட்டம். இயேசு பெருமான் அவர்கள் ஒரு சிறு கதையை சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு பண்ணையாருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. வேலைக்கு ஆள் வேணும் என்று சொல்லி அதிகாலை 5 மணிக்கு வேலைக்கு ஆட்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார்.
அவங்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் ஊதியம் தரதா சொல்லி இருக்கார். மதியம் வரை வேலையை செஞ்சு முடிக்கல. எனவே மீண்டும் மதிய வேலையில் போய் மீண்டும் சில ஊழியர்களை வேலை கழிச்சிட்டு வந்திருக்கிறார். மாலையில் அனைத்து ஊழியர்களும் சமமாக ஒரு வெள்ளி நாணயத்தை ஊதியமாக கொடுத்துருக்கிறாரு அந்த பண்ணையார். மதியத்தில் வேலைக்கு வந்தவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு குறைவாகத்தானே கொடுப்பார்னு அவங்க நினச்சாங்க. அப்போ அந்த பண்ணையார் சொன்னாராம், உங்களுக்கு ஒரு வெள்ளி கொடுத்தால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியுங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் தந்தேன் என்று சொன்னாராம். இயேசு பெருமான் சொன்ன இந்த கதையை வச்சுத்தான் அறிஞர் ஜான் ரஸ்கின் அவர்கள் குறைந்தபட்ச ஊதியங்கிறது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைங்கிறத சமூக இலக்கணத்தை வகுத்து தந்திருக்கிறார். இதை வச்சுத்தான் கடையனுக்கும் கடை தேற்றங்கிற புத்தகத்தை எழுதினார் ஜான் ரஸ்கின் அவர்கள். அதை தென்னாப்பிரிக்காவில் வச்சு படித்தார் மோகன்காந்தி தாஸ். அவர்தான் மகாத்மா ஆனார். எனவே அந்த காலம் முதல் இந்த காலம் வரை மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது குறைந்தபட்ச ஊதியம், குறைந்தபட்ச கூலி, குறைந்தபட்ச விலைதான். நாம் ஏன் விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம்னா அதனால தான். இயேசு பெருமான் விரும்பி அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்ட அரசைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சாதனைகளாக செய்து காட்டியிருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை சமூகத்துக்கு மட்டும் திமுக ஆட்சியில் செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், சலுகைகள், சாதனைகள் எல்லோரும் இங்கே தெரிஞ்சது, புரிஞ்சது, அறிஞ்சது. எனவே நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக தலைப்புச் செய்தியாக சொல்லணும்னா, கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கும் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் மதம் மாறிய ஆதிதிராவிட கிறிஸ்தவர்களின் முதல் தலைமுறையினர் மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கு 1972ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கான சலுகைகளை வழங்கினவர் அன்றைக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். 1989ஆம் ஆண்டு சிறுபான்மையினர் நல ஆணையத்தை அமைச்சு தந்தவர் கலைஞர் அவர்கள். 1990ஆம் ஆண்டு அப்துல் ஜப்பார் தலைமையில் சிறுபான்மையினர் நலக்குழு அமைச்சு தந்தவர் கலைஞர் அவர்கள். 1999ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை அமைச்சவரும் கலைஞர் அவர்கள் தான். சமூக சீர்திருத்தத்துறையை தோற்றுவிச்சவர் கலைஞர் அவர்கள். 2007ஆம் ஆண்டு சிறுபான்மை நல இயக்கம் அமைச்சவர், சிறுபான்மை சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக தனி வாரியம் கண்டவர், இலவச பாட புத்தகங்கள், இலவச சீருடை, சத்துணவு திட்டம் ஆகியவற்றை கிறிஸ்துவ சமுதாய பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் நீட்டிச்சு கொடுத்தவர். 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய சட்டம் கொண்டு வந்தவரும் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். இவை சிறுபான்மையின மக்களுக்கு செய்யப்பட்டவை மட்டும்தான். இப்படி ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவர் கலைஞர் அவர்கள். நான் அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக பல முன்னேற்றங்களை அன்றைக்கு செஞ்சோம். அப்போ வள்ளுவர் கூட்டத்திற்கு அருகே மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக ஒரு தனி கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி நடக்குது. முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தான் அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்கள். அந்த கட்டிடத்திற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். உடனே அந்த கட்டிடத்திற்கு அன்னை தெரசாங்கிற பெயரை கலைஞர் அன்றைக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அதை முடக்கிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய அரசு ஆட்சி அப்போவும் இருந்துச்சு, முடக்கிடுச்சு. 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை மீண்டும் செயல்பட வச்சது. இப்படி ஒரு நீண்ட பெரிய பட்டியலை என்னால் போட முடியும். இதுக்காக சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகம் வித்தியாசம் இல்லாமல் நாம் அனைவரும் ஒருவரே, தமிழர்களே, தமிழினத்தை சார்ந்தவர்கள். எனவே இந்த தமிழ் சமுதாயத்திற்கு எது நன்மையோ எது உயர்வோ அதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்ற புரட்சி கவிஞர் வரிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த தமிழ் சமூகத்தின் அமைதியை, இந்த சமுதாயத்தினுடைய அமைதியை குலைக்க முயற்சிக்கக்கூடிய சக்திகளை நாம் முறியடிப்போம் என்ற உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த விழாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, நாடு முழுவதும் மக்கள் மனதை விதைக்கக்கூடிய அரும்பணி ஆற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான விழாவை இனிக்கோ அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை அவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே வாழ்த்தி பாராட்டி நன்றி சொல்லி
என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சைவ சித்தாந்த ரத்தினம் மரியாதைக்குரிய சிவஞான கலையரசி நடராஜன் அவர்களை வாழ்த்துரையாற்ற அன்போடு அழைக்கிறது கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம். நம்முடைய முன்னை தமிழர்களோ மதம் என்று ஒன்றை படைக்கவில்லை, சாதி என்று ஒன்றை படைக்கவில்லை. தமிழனுக்கு மதம் இல்லை, மதம் கடந்த தமிழன். ஆனால் தமிழனுக்கு இறைவன் உண்டு. அந்த இறைவனுக்கு உருவம் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை. இவற்றை எல்லாம் உருவகப்படுத்தியவன் மனிதன். மனிதன் என்று சொல்லுவது என்ன? மறைமுகமான சொல், ஆரியன். இங்கே தமிழகத்தில் வாழுகின்ற பழைய தமிழர்கள்தான் கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும். இவர்கள் யார் என்றால் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். 18ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த தமிழை முழுக்க அழித்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்திலே அழிவின் விளிம்பில் கொண்டு நிறுத்தியவர்கள் இந்த ஆரிய மாபாவிகள். இந்த ஆரியர்களுக்கு எதையும் அழிப்பது என்றால் ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். தமிழ் மொழியை அழித்துவிட்டால் தமிழனை அழித்து விடலாம் என்பது இவர்களுடைய எண்ணம். அந்த வகையில் 18ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழில் 50 விழுக்காடு தமிழ் சொற்களை பிடுங்கி எறிந்துவிட்டு 50 விழுக்காடு சமஸ்கிருத சொற்களை சேர்த்து தமிழ் மொழி என்கின்ற அந்த பெயரையே மறைத்து மணிப்பிரளவம் என்று ஒரு புதிய பெயரை சூட்டினார்கள். அந்த காலகட்டத்தில் பல தமிழ் அறிஞர்கள் இந்த மண்ணில் தோன்றினார்கள். அப்படி தோன்றியவர்களெல்லாம் தமிழ்த்தாயின் புதல்வர்கள். ஆனால் இந்த ஆரிய பாவிகளால் அந்நியர்கள் என்று கைகாட்டப்பட்ட சீகன் பால்கு, வெஸ்கி எனும் வீரமா முனிவர், எல்லிஸ், ஜியு போப், டாக்டர் வின்ஸ்லோ, டாக்டர் கால்டுவெல் போன்ற கிறித்துவ பெருமக்கள் தமிழகத்தில் மறைக்கப்பட்ட பல எழுத்துக்களை, பல அறிவு செல்வங்களை நமக்கு மீட்டெடுத்து தந்தார்கள். அப்படி அவர்கள் செய்திருக்கவில்லை என்றால் தமிழர்களாகிய நமக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள பல எழுத்து செல்வங்கள் காணாமலே போயிருக்கும், நம் கைக்கு வராமலே போயிருக்கும். தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர் செய்த பணிகளை மட்டுமே பேசுவார்கள். அந்த தமிழ் தாத்தாவுக்கு அந்த தமிழை கொடுத்தவர் சுத்த தமிழராகிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் பெயர் வராது, தாத்தா பெயர் மட்டும் வரும். அந்த தமிழ் தாத்தாவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பிலிருந்து கிடைத்த உணவை வழங்கியது திருவாவடுதுறை ஆதீனம். இப்படி தமிழர்களின் உழைப்பு, தமிழர்களின் செல்வம், தமிழர்களின் ஆதரவை கொண்டு தலையெடுப்பார்கள். பிறகு நம்ம ஆடிட்ட குருமூர்த்தியை போல தமிழ் நீஷபாசை என்று தமிழர்களை உட்கார வைத்து கொண்டு தமிழில் சொல்லுவார். இந்த தமிழர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதுதான் பெரிய வேதனை, வெட்கக்கேடு. தமிழை பற்றி ஒருவன் நம்மை உட்கார வைத்து கொண்டு பேசுகிறான் என்று சொன்னால் அவனை அந்த இடத்திலேயே சின்னாபின்னமாக்க வேண்டும். ஆனால் அந்த உணர்வு, அந்த வீரம் எங்கே சென்றது இந்த தமிழனுக்கு? இன்றைக்கி எவனோ எதோ உரிமை போர் நடத்துகிறாங்கிறான், போருக்கு தயாராகுங்கிறான். ஆன்மீக அரசியல் என்ன? ஆன்மீக அரசியல் எங்களுக்கு தெரியாத ஆன்மீக அரசியலா? சமஸ்கிருதத்தில் ஒரு சொற்றொடர் இருக்கிறது, உபன்னா திராவிடம் பக்தி விருத்தம் கர்நாடகம் பிரளயம் கூர்ச்சரம்ங்கிறான். திராவிடம் என்று சொன்னால் தமிழகம் என்று பொருள். இந்த உபன்னா திராவிடம் என்று சொன்னால் பக்தி எங்கே உருவானது என்றால் தமிழகத்தில் என்கின்றான். ஆரியனுக்கும் தமிழகத்துக்கும் என்ன தொடர்பு? பக்தியை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? ஆன்மீகத்தை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? அடுத்து கர்நாடகா விருத்தியாம், பக்தி விருத்தியாம் கர்நாடகா. கர்நாடகாவில் தான் அது வளர்ந்ததுங்கிறான். பிரளயம் கூர்ச்சவங்கிறான். இந்த குஜராத்தில் அழிஞ்சுதுங்கிறான். குஜராத்திலேருந்து எவனாவது வந்தான்னா எல்லாத்தையும் அழிச்சிடுவான்னு அர்த்தம். சைவர்களாகிய தமிழர்களாகிய எங்களுடைய எண்ணம், எங்களுடைய கனவு, இந்த தமிழகத்தை மீட்டெடுக்கும் ஆற்றல் கலைஞருடைய புதல்வராகிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இருப்பதாக நான் நினைக்கின்றேன்.
நான் பல இடங்களில் பேசி பார்த்ததில் அப்படித்தான் ஒரு முடிவை சொல்லுகின்றார்கள். தமிழ் மக்கள் அவரிடம் மிகுந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்துள்ளார்கள். நிச்சயமாக நாளைய முதல்வர் அவர்தான், அதில் ஐயப்பாடே கிடையாது. தவ திரு குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் அவர்களை வாழ்த்துரைக்காக அழைக்கிறோம். சமயம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஏன் நம் நாடாளுமன்றத்தில் பறக்கிற தேசிய கொடி மக்களுடைய வரிப்பணத்தை சார்ந்தது. என்னுடைய ஆசிரமத்தில் பறக்கக்கூடிய சமய கொடியோ சன்மார்க்க கொடியோ மக்கள் நன்கொடையாக கொடுத்தது. ஆகவே அரசாகட்டும், அரசியலாகட்டும், சமயமாகட்டும் மக்களை சார்ந்துதான் இருக்க முடியும், மக்களை துண்டாடவே முடியாது. இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். சிவம் என்ற சொல்லுக்கு நன்மை, மங்களம், ஞானம், எவ்விடத்தும் நன்மையையே செய்வது என்றுதான் பொருள். இன்னும் இங்கே முகத்தில் இருந்து பிறந்தான், மார்பில் இருந்து பிறந்தான், காலில் இருந்து பிறந்தான் என்பதெல்லாம் தமிழ் சமயத்திற்கும் சைவத்திற்கும் ஏற்புடையதில்லை. வழிபாட்டை இரண்டு வகையாக பார்க்கிறோம். வழிபாட்டிற்குரியவர் வழிபாட்டின் பலனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சாராருக்குத்தான் உரிமை இருக்கிறது என்பதோ, ஒரு மொழிக்குத்தான் தகுதி இருக்கிறது என்பதோ என்றுமே ஏற்புடையதில்லை. என் தமிழ் மொழி எந்த காலத்திலும் உயர்ந்து நிற்கிறது. தமிழ் மொழியில் பாடிய அருளாளர்கள் செயற்கரிய செயலை செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இப்பொழுது எதற்காக இணைய வேண்டும்? மற்ற மாநிலங்களுக்கும் நம் தமிழ் மாநிலத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு, வேறுபாடு உண்டு. பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மாநிலங்களிலும் யாத்திரை என்ற பெயரில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். இன்னும் சில மாநிலங்களில் நாம் குடியாட்சியில் தான் இருக்கிறோமா, ரிபப்ளிக் கண்ட்ரியில் தான் இருக்கிறோமா என்ற சிந்தனையே இல்லாத அடித்தட்டு மக்களை பார்க்க முடிகிறது. மின்சார வசதி கிடைக்கவில்லை, சாலை வசதி கிடைக்கவில்லை, அவர்களுக்கான கல்வி வசதி கிடைக்கவில்லை, ஜனநாயகம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அப்படி மக்களை எல்லாம் பல மாநிலங்களில் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நம் தமிழகத்தில் அத்தகைய நிலை இல்லாததற்கு என்ன காரணம் தெரியுமா? சென்ற நூற்றாண்டின் மத்திய பகுதியில் ஈவேரா என்ற ஒரு பெரியவர் இங்கே தோன்றி ஒரு சித்தாந்தத்தை நமக்கு கொடுத்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடாத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்றான். இந்த வார்த்தைகள் சட்ட வடிவம் பெற்றது அண்ணல் அம்பேத்கரால். ஆனால் அது 100% நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதற்கு காரணம் ஈவேரா பெரியாரை அடியொற்றி வந்த 1967 முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணா அவர்களும், அவர்கள் அடிவொற்றி வந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியும். இன்னும் எல்லாம் மேடையில் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏனென்றால் நாம் ஏன் ஒன்றுபட வேண்டும்? நாம் இந்துவாக இருப்போம், சைவனாக இருப்போம், வைணவனாக இருப்போம், கிறிஸ்தவராக இருப்போம், இஸ்லாமியராக இருப்போம், சமணராக இருப்போம், பௌத்தராக இருப்போம், ஆனால் தமிழனாக இருப்போம். மீண்டும் தமிழ் மக்களுக்கான ஒரு ஆட்சி மலர வேண்டும். அதற்காக நானும் உங்களோடு சேர்ந்து இறைவனை வேண்டி விரும்பி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நேற்று தளபதி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அதிகமாக மனதுக்கு மிகவும் என்னை தொட்ட வார்த்தை. என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு சொன்ன பேச்சாளர்கள் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அந்த 2 வார்த்தைகளுக்குள்ள இருக்கிறது. தமிழகத்தினுடைய வாழ்வு, சரித்திரம், மாண்பு, பண்பாடு இவற்றையெல்லாம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழ் ஒளி என்று சொல்லுகிறார். அந்த தமிழ் ஒளியை கொண்டு சொல்வது ஒரு தொடர் ஓட்டம் என்று சொன்னார். இட் இஸ் எ ரிலே ரேஸ். ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு தலைமுறையும் இந்த தமிழ் ஒளியை அடைந்து விடாமல் அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைப்பதுதான் நம்முடைய கடமை. அந்த வகையிலே நான் சொல்லுகிறேன், தளபதி அவர்களே, இந்த தமிழ் ஒளியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்ற கருவியாகத்தான் இந்த மேடையிலே இருக்கின்ற நாங்கள் அனைவரும் உங்களை பார்க்கிறோம். மதங்கள் மாறலாம், ஆனால் இங்க இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு அடையாளம். என்ன அடையாளம் என்று சொன்னால் தமிழன் என்கிற அடையாளம்.
நான் நாளைக்கு காலையில் நினைத்தோம் என்று சொன்னால் ஹாஜியார்ட்ட போய் என்னை ஒரு இஸ்லாமியராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் என்னை இஸ்லாமியராக ஆற்றிவிட முடியும். நாளைக்கு நான் தம்பிரான் சாமிகளிடம் போய் எனக்கு நீங்கள் தீட்சை கொடுத்து என்னை ஒரு இந்துவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்னை இந்துவாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதை போல இந்துவாக இருக்கின்ற யாரும் எங்கள் பேராயரிடமிருந்து மண்டியிட்டு என்னை ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவனாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் கூட எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் எனக்கு தமிழன் என்கிற அடையாளம், எனக்கு என் மரபு, என் மொழி, என் இனம், என் சமூகம், என் கலாச்சாரம், என் மரபணு தந்த உண்மையிலே சொல்லுகிறேன். இன்னைக்கு தளபதியாரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இவர் இந்து விரோதி என்று சொல்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுநாதரை பார்த்த போதும் அவரையும் இதைத்தான் சொன்னார்கள். இவன் யூத மதத்திற்கு விரோதி என்று சொன்னார்கள். யாரெல்லாம் மனித உரிமைகளுக்காக போராடுகிறார்களோ, யாரெல்லாம் ஏழைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் விளிம்பு நிலை மக்களுக்கு ஒலியாக ஒலிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவனுக்கு எதிரி என்று சொல்லித்தான் இந்த சமூகம் அவர்களை புறந்தள்ளி இருக்கிறது என்பதுதான் 2000 ஆண்டுகால வரலாறு. பெருவாக பேசுகின்ற கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், இன்று இருக்கின்ற ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான ஆட்சி, அவருடைய உரிமைக்கு விரோதமான ஆட்சி என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது சிறுபான்மை மக்களுக்கான விரோதமான ஆட்சி என்பதல்ல. இன்று ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் நாட்டிற்கு, தமிழ் மாநிலத்திற்கு வந்திருக்கிற மிகப்பெரிய பேரழிவு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டாம். அதான் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், வீழ்வது நான் என்றாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்னாரே, அந்த உணர்வோடு இந்த தேர்தலை நாம் அணுக வேண்டும்.